தேர்வர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம தமிழ் இலக்கணம் சீரீஸில் பிறமொழி சொற்கள் தமிழ் சொற்கள். ஆக்சுவலாக இந்த பிறமொழி சொற்கள் தமிழ் சொற்கள் அப்படின்றதுல நம்ம ஏற்கனவே 2 பார்ட்டாக வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம். ஃபஸ்ட்டு பகுதி 1 பகுதி 2ன்னு சொல்லிட்டு. ஸோ இது வந்து பார்ட் 3, ஓகேங்களா? ஸோ இது வந்து எல்லாமே உங்களுக்கு நான் தனியாலாம் வேறு எதுவுமே கிடையாது. இதுக்கு முன்னாடி உள்ள ஸ்கூல் புக்ஸில் உள்ள டீட்டெயில்ஸ் தான் இது எல்லாமே, ஓகேங்களா? ஸோ வந்து இப்போ இது வந்து அதனுடைய கண்டினியூஷனான 3rd வீடியோ தான். இதை வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ பாருங்கள், மாமூல் அப்படின்னா என்னதுன்னா வழக்கம் அப்படின்னு அர்த்தமா, ஓகேவா? மாமூல் அப்படின்றது என்னது? வழக்கம், ஓகேவா? வழக்கம், பழக்கம் கிடையாது, வழக்கம். அடுத்தது நாஷ்டா அப்படின்றது என்னது? காலை உணவு. இதெல்லாம் மேக்ஸிமம் வந்து இந்த மெட்ராஸ் பாஷை அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அங்கே தான் இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் நம்ம அதிகம் மேபி தெரியல எனக்கு, ஆனால் நான் அந்த மாதிரி இடத்துல தான் கேள்விப்பட்டிருக்கேன். மூவிஸ்லலாம் நம்ம பார்த்துருப்போம். நாஷ்டா அப்படின்றது என்னது? காலை உணவு. அடுத்தது ரத்து செய் அப்படின்றது என்னது? தமிழ் சொல் கிடையாது, அது பிறமொழி சொல். அதற்கான தமிழ் சொல் வந்து என்னது? நீக்கம் அப்படின்னு அர்த்தம், ஓகேவா? ரத்து அப்படின்னா என்னது? நீக்கம். அடுத்தது பாருங்கள், பைசல் செய். இப்போ வந்து கணக்கை பைசல் செய்ப்பா அப்படின்னு சொல்லுவோமா, அப்போ அப்படின்னா என்னது? தமிழில் வந்து என்னது? தீர்த்து வை, ஓகேவா? தீர்த்து வை அப்படின்னு அர்த்தம். ஜனங்கள் அப்படின்னா என்னது? மக்கள், ஓகேவா? ஜனங்க கூட்டத்தை பாரு எப்படி இருக்குன்னு சொல்கிறோமா, அப்போனா என்னது? மக்கள் கூட்டம் அப்படின்னு அர்த்தம். அடுத்தது ஜில்லா. ஜில்லா அப்படின்றது என்னது? மாவட்டம் அப்படின்னு அர்த்தம். ஜில்லா கலெக்டர் அப்படின்னு சொல்லுவாங்களா, ஓகேவா? அப்போ மாவட்ட ஆட்சியர். ஜில்லா அப்படின்னா என்னது? மாவட்டம் அப்படின்னு அர்த்தம். அடுத்தது கஜானா, அரசு கஜானா அப்படின்னு சொல்லுவோம். அப்போ கருவூலம், ஓகேவா? தமிழில் வந்து என்னது? கஜானா அப்படின்னா அதற்கான தமிழ் சொல் வந்து கருவூலம். இங்கிலீஷில் வந்து ட்ரெஷரி அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அடுத்தது சர்க்கார் அப்படின்னா வந்துட்டு என்னன்னு பார்த்தோம்னா அரசு, ஓகேங்களா? சர்க்கார். ஆனால் இப்போ நீங்கள் பழைய காலம் இந்த பிரிட்டிஷ் அந்த டைம்லலாம் சர்க்கார் அப்படின்ற வார்த்தை தான் அதிகமாக யூஸ் பண்ணியிருப்பாங்க. பட் அதற்கான தமிழ் வார்த்தை வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அரசு அப்படின்னு அர்த்தம். அடுத்தது பாருங்கள், அமல். இப்போ ஏதாவது ஒரு சட்டமோ ஏதோ ஒரு இது பண்ணுறாங்க அப்படின்னா அதை அமல்படுத்துங்க அப்படின்னு சொல்லுவாங்க. பட் அதற்கான தமிழ் சொல் வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நடைமுறை அப்படின்னு அர்த்தம், ஓகேவா? நடைமுறைப்படுத்துதல் அப்படின்னு அர்த்தம். அடுத்தது உபன்யாசம். இது வந்து பெரும்பாலும் கோவில்கள்லையோ இல்லை ஆன்மீக சொற்பொழிவுகள் அந்த மாதிரி கேட்டிருப்போம். உபன்யாசம் அப்படின்னா சமய சொற்பொழிவு அப்படின்னு அர்த்தம், ஓகேவா? உபன்யாசம் அப்படின்றது என்னது? சமய சொற்பொழிவு அப்படின்னு அர்த்தம். அடுத்தது பாருங்க, பந்து மித்திரர் அப்படின்னா ஒன்று சுற்றம் இருக்கலாம், அதாவது நம்மளுடைய உறவுக்காரர்களாக இருக்கலாம், இல்லைன்னா நட்பு, ரெண்டையுமே சேர்த்து தான் வந்து என்னன்னு சொல்கிறாங்க? பந்து மித்திரர் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது ஆசீர்வதித்தல். ஆசீர்வதித்தல்லாம் என்ன கிடையாது? தமிழ் சொல் கிடையாது. நம்ம யூஸ்வலாக நிறைய ஒவ்வொரு நாளும் நம்ம நடைமுறையில் பேசுகிற நிறைய வார்த்தைகள் வந்து என்ன கிடையாது அப்படின்னா தமிழ் கிடையாது. நம்ம அப்படியே காலப்போக்கில் வந்து எல்லாத்தோடய சேர்ந்துட்ட வார்த்தைகளை தான் நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். பட் ஆசீர்வதித்தல் அப்படின்னா அதற்கான தமிழ் சொல் வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா வாழ்த்துதல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது பாருங்க, பஜனை. பஜனை அப்படின்றது என்னதான்? கூட்டு வழிபாடு, ஓகேவா? பஜனை அப்படின்றது என்னது? கூட்டு வழிபாடு. இப்போ வந்து நம்ம இந்த ஐயப்பன் கோவிலெலாம் என்ன பண்ணுவாங்க? பஜனை வைப்பாங்க இல்லையா? அப்போனா நிறைய பேர் சேர்ந்து என்ன பண்ணுவாங்க? சாமி கும்பிடுவாங்க. அதுக்கு பேர் வந்து என்னது? கூட்டு வழிபாடு அப்படின்னு சொல்கிறாங்க. நமஸ்காரம் அப்படின்னா என்னது? வணக்கம். நமஸ்காரம் அப்படின்னா என்னது? வணக்கம் அப்படின்னு அர்த்தம். யூஸ்வலாக வணக்கம் தான் நம்ம வந்து என்ன தமிழில் வந்து வணக்கம் அப்படின்னு தான் சொல்லுவோம். அடுத்தது பாருங்க, கோஷ்டி அப்படின்னா என்னது? கூட்டம். வந்துட்டாங்க கோஷ்டியா அப்படின்னு சொல்கிறோம். அப்போனா என்னது? கூட்டமாக வந்துட்டாங்க அப்படின்னு அர்த்தம். அடுத்தது பாருங்கள், குமாஸ்தா அப்படின்னா யாரா? எழுத்தர். இந்த பழைய ஓரளவுக்கு ஒரு 2010 அந்த மாதிரி புக்ஸ்லலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா குமாஸ்தான்ற வார்த்தை அதிகமாக வந்து யூஸ் பண்ணியிருந்திருப்பாங்க, ஓகேவா? அப்படின்னா என்னது? எழுத்தர் அப்படின்னு அர்த்தம். அதாவது நான் படித்த அந்த டைமில் உள்ள ஸ்கூல் புக்லேயே வந்து குமாஸ்தா அப்படின்ற வார்த்தை வந்து இந்த துணைப்பாட பகுதிகளெல்லாம் வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. அப்படின்னா எழுத்தர் அப்படின்னு அர்த்தம். அடுத்தது பாருங்கள், சம்பிரதாயம். இப்போ ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் வைக்கிறோம், இல்லை ஏதாவது ஒரு திருமண நிகழ்ச்சிகள், ஏதோ ஒன்று கோவில் ஃபங்க்ஷன் ஏதாவது நடக்குது அப்படின்னா இதுதான் எங்கள் பக்கம் சம்பிரதாயம் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் அதற்கான தமிழ் சொல் வந்து என்னது? மரபு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தாலுகா ஆஃபீஸ். இதுதான் நம்ம டெய்லி யூஸ் பண்ணுறோம். ஏதாவது ஒரு இதனாலே நம்ம என்ன பண்ணுறோம்? தாலுகா ஆஃபீஸ் போகலாமா அப்படின்னு கேட்குறோம். பட் அதற்கான சரியான தமிழ் சொல் வந்து என்னது? வட்டாட்சியர் அலுவலகம். தாலுகா ஆஃபீஸ் அப்படின்னா அதற்கான சரியான தமிழ் சொல் வந்து என்னது? வட்டாட்சியர் அலுவலகம். அடுத்தது பஜார். பஜார்னா என்னது அப்படின்னு பார்த்தோம்னா கடைத்தெரு அப்படின்னு அர்த்தம். பெரும்பாலான நகரங்களில் இந்த பஜார் அப்படின்ற வார்த்தை தான் என்ன பண்ணுறாங்க? அதிகமாக பயன்படுத்துகிறாங்க. பஜாருக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. பஜார்னா என்னது? கடைத்தெரு அப்படின்னு அர்த்தம். அடுத்தது பாருங்க, உத்தியோகம் அப்படின்னா என்னது? அலுவல். சரியா? உத்தியோகம் அப்படின்னா என்னன்னு பார்த்தோம்னா அலுவல் அப்படின்னு அலுவல், ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து என்னது?
பிறமொழி சொற்கள், தமிழ் சொற்கள். ஸோ இதில் சில வார்த்தைகள் வந்து நம்ம டே டு டே லைஃப்பில் யூஷுவலாக யூஸ் பண்ணுறதா, சிலது எல்லாருக்குமே புதுசாக தான் இருக்கும். அதற்கான தமிழ் சொற்கள் என்ன அப்படின்றது, அதாவது நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் அப்படின்றத தாண்டி நம்ம தமிழ் அப்படின்ற ஒரு விஷயத்துக்காகவாவது நம்ம என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா வந்து தெரிஞ்சுக்கணும். ஏன்னா நம்ம தினம் தினம் இந்த மாதிரியான வார்த்தைகள்லாம் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா யூஸ் பண்ணுறோம். ஆனால் அது எதுவுமே என்ன கிடையாது, தமிழ் சொற்கள் அப்படின்றதே கிடையாது. ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்ன்றது நினைக்கிறேன். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு யூஸ் ஆகணும் அப்படின்னா அதை வந்து ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் பார்த்து தெரிஞ்சுக்கட்டும். இந்த பிறமொழி சொற்கள்லேயே இன்னொரு பார்ட்டும் இருக்குது. நான் அடுத்த பார்ட்டு நெக்ஸ்ட்டு பகுதி 4 அதை வந்து அப்லோட் பண்ணுறேன். தொடர்ந்து எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இது வந்து உங்களுக்கு இப்போ தான் நீங்கள் படிக்க ஸ்டார்ட் பண்ணுறீங்க, இந்த புது சிலபஸில் நீங்கள் வந்து படிக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோஸ்லாம் உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ. கீப் சப்போர்ட்டிங்.